அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஏஜ் லிமிட் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பதிவு ஷேர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்களோட கம்யூனிட்டி வந்து அனுப்பி, சார் நான் இந்த டேட்டில் வந்து பிறந்திருக்கிறேன், என்னால் வரப்போகின்ற பிசி செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றின தெளிவான தகவல் கொடுக்க தான் இந்த பதிவு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஏஜ் லிமிட், மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், ஸோ அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன், சொல்ல போகிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 அப்படின்னா அதை வந்து 1/7, ஸோ அதாவது ஜூலை 1ஆம் தேதி இதை கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து மினிமம் ஏஜை வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு 18 வயசுக்கு ஒரு நாள் குறைவாக இருந்தாலுமே உங்களால் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா? அதே போல் இப்போ வந்து கொரோனா பேண்டமிக் டைமில் வந்து எக்ஸாம் எதுவுமே நடக்காத காரணத்தினால நடந்தது. ஸோ ஆனால் வந்து அவங்க அதை காரணம் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26. சரிங்களா? இது வந்து 2020. ஸோ இதில் வந்து எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28, பிசி, பிசிஎம், எம்பிசி. சரிங்களா? இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 28, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் 28 ஏஜ் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29 இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 31 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 31. சரிங்களா? இந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விடோ. சரிங்களா? இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 37 வயசு இருக்கக்கூடிய வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க கிடையாது. நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் ப்ரௌச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்புகள் குறித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45. சரிங்களா? இந்த ஏஜில் இருக்கிறவங்க வந்து இந்த ஏஜுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ உயரம் வந்து ஆண்களுக்கு, பெண்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே போல் மார்பளவு ஆண்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதே போல் உடற்தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எலிஜிபிள் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பெண்கள், ஆண்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஈவெண்ட் இருக்கும், ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான செகண்ட்ஸ் டைமிங் வந்து எவ்வளோ, ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதே போல் திறன் போட்டி. சரிங்களா? அதாவது ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, ரன்னிங்கு. ஸோ அதே போல் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குண்டு எறிதல், அதே போல் கிரிக்கெட் பந்து எறிதல், ஸோ ரன்னிங்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்போம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் புக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவலை தான் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருந்தோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மாதிரி தேர்வு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே யூனிட் டெஸ்ட்டு தான். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த புக்கோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த புக்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க இந்த புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு எக்ஸாம் நடக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் வந்து நாங்கள் டெய்லி வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதே போல் சைக்காலஜி, மேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டோம், அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம், ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணாத கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.